ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வாராரு அப்படின்னு நீங்க உள்ள இருந்து வாங்க சொல்லுவீங்களா? அது கனப்படுத்துறது இல்லை. வீட்டு வாசல்ல வந்து அவங்கள முகம் மலர்ந்து வாங்கன்னு வரவேற்கிறது தான். அது போகும்போது ஊருக்கு போறீங்களா, சரி போங்க, அது கடமா? அவங்க வெளியே போற வரைக்கும் அவங்க வாசல் நின்று அவங்க போயிட்டு வாங்க சொல்றதுதான் வரவேற்கிறது. கைவிட்டாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதே போல இயேசுவை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறார், இந்த மகன் என்னை கனப்படுத்துகிறானா, இந்த மகன் என்னை கனப்படுத்துகிறாளா? ஊழியக்காராக எங்கள் நீங்கள் வரவேற்கிறதா தேவனை கனப்படுத்துவது. ஊழியக்காராக எங்களை நீங்கள் நேசிக்கிறது இயேசுவை கனப்படுத்துவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மாவுடைய இயேசுவை கனம் பண்ணுகிறதை அவர் உணர்ந்தார். இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துவதை அவர் உணர்ந்தார். அல்லேலூயா. அதான் சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்ன கிரியை? இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த அம்மா விசுவாசத்தை கிரியையிலே காட்டுகிறது. நீங்களா இயேசுவை நம்புறவங்க மட்டும் கைவிட்டாமே சொல்லுங்க பாப்போம். இயேசு தெய்வம் நம்புறாரு. விசுவாசத்தை எப்படி காட்டுனீங்க? ஆராதனையை காட்டுனீங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்? இந்த இயேசு விசுவாசிக்கிறது உண்மை, அவர் இருக்கிறது உண்மைன்னு சொல்லிதான் நீங்க கையை உயர்த்தி கண்ணு மூடி அவர் ஆராதனை பண்ணீங்க. ஆண்டவரே போய் கனப்படுத்துகிறேன் அப்பா, வரவேற்கிறேன். விசுவாசத்தை கிரியையிலே காட்டுவதா ஆராதனை. நீங்களாம் உற்சாகமா நீங்க உழைத்த பாடுபட்ட பணத்தை கடவுளுக்காக ஒரு பங்கை கொண்டு வந்து காணிக்கையா, அது விசுவாசத்தினாலதான் கொடுக்கிறது. நான் கடவுளுக்கு இந்த காணிக்கையை கொடுக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் காணிக்கை கொடுக்க முடியாது. விசுவாசம் இல்லாம கொடுத்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் கடவுளை ஆராதிக்கிறோம். விசுவாசத்தினாலதான் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிறோம். விசுவாசத்தினாலதான் சுவிசேஷம் சொல்றோம். விசுவாசத்தினால ஊழியக்காரர்களை கனப்படுகிறோம். விசுவாசத்தினாலதான் சபைக்கு ஓடி வருகிறோம். இந்த அம்மா விசுவாசத்தை கிரியையிலே காட்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே போய் விசுவாசிக்கிறது சும்மா உட்கார்ந்து இல்ல, அது கிரியையில காட்டுவதாம். எல்லாம் கூட மறுவளத்தை உடைத்து இயேசு மேல ஊற்றுவது விசுவாசத்தை கிரியையிலே காட்டுகிறது. ஒரு விசுவாசத்தை கிரியையில காட்டணும். ஆனா ஆண்டவருக்காக தேவபக்தி நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. தேவபக்தியா நடக்க மனதை இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த அம்மா துன்பப்பட்டாங்களா? 12 பேரும் திட்டுறாங்க. மனம் இப்படி பண்ணிட்டியே, வேஸ்ட் ஆக்கிட்டியே, எவ்வளவு வேலை தெரியுமா, நீ கூறு இல்லாம பண்ணிட்டியே சொல்லி முட்டாள்தனமா பேசுறாங்க. அளவுக்கு பேசுறாங்க. இந்த அம்மாவை வேதனைப்படுத்துறாங்க. அதான் ஏசப்பா சொன்னாரு, இவனை தொந்தரவு செய்யாதீர்கள். மனதோ செய்யறாங்க.